யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மக்கள் திலகத்துடன் ஜோடி சேர்ந்து நடித்த நடிகைகள், அவர்கள் வெற்றி படங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம். இனி அடுத்து நாம் பார்க்க போவது நடிகை சாவித்திரி. நடிகர் திலகம் சாவித்திரி மக்கள் திலகத்துடன் இணைந்து எத்தனை படங்கள் நடித்தார் என்றால் 3 படங்கள். 3 படங்களும் வெற்றி படங்கள், எல்லாம் 100 நாட்களை தாண்டி ஓடிய படங்கள் தான். அதில் முதல் படம் என்று பார்த்தால் மகாதேவி வந்து சுந்தரலால் நட்கர்னி தயாரித்த படம். அவரே தான் டைரக்டரு. கதை வசனம் கண்ணதாசன். படத்தில் வந்து வீரப்பாவுக்கு ஒரு பேர் கிடச்சிது இந்த படத்தில். அது இன்று வரை எல்லோரும் இளைஞர்கள் முதற்கொண்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி அப்படிங்கிற அந்த வசனம் வந்து அவருடைய சிரிப்போடு சேர்ந்து வரும். அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினார் வீரப்பா, PS வீரப்பா. மக்கள் திலகமும் இதில் வந்து அருமையாக நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் அவர் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸிங், அந்த இது போட்டு உடைகளை போட்டு நிற்கிற அந்த ஃபோட்டோவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகள்லேயும் கொண்டு போய் ஒட்டினாங்க. ஒவ்வொரு வீடுகள்லேயும் எம்ஜிஆர் இப்படி வாழை வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ், அதை சின்னதாக வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டினாங்க. என் வீட்டில் ஓட்டியிருக்காங்க, உன் வீட்டில் ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லி காலையில் எழுந்துச்சி பார்த்தா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஓட்டியிருக்கு அப்படிம்பாங்க எல்லோரும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான படமாக ஆக்கிட்டாங்க. படமும் பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தது. அதிலும் கண் மூடும் வேளையிலும் கலை கண்டு மகிழும் கண்ணாளன் கற்பனைக்கு விலை இந்த உலகை அப்படின்னு ஒரு பாட்டு. சுமார் 6 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆன முதல் வெளியீட்டிலே 6 தேட்டரில் வெளியாச்சு. 6 தேட்டரில் வெளியாகி 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. இலங்கையில் 100 நாட்களை தாண்டிச்சு. இங்கேயும் நல்ல வெற்றி பெற்று அடிக்கடி. ஆனால் ரீரிலீஸ் இந்த படத்துக்கு கணக்கு வழக்கே கிடையாது. சும்மா உடனே போட்டுருவாங்க மகாதேவி வந்து கிட்டத்தட்ட பல தடவை, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஏகப்பட்ட தடவை வெளியாகிருக்கு. சரி நேயர்களே, மகாதேவி அடுத்து நான் பார்க்கக்கூடிய படம் பரிசு. கௌரி பிக்சர்ஸ் பரிசு வந்து 1963 தீபாவளி அன்றைக்கி வந்துச்சு. அந்த படம் வந்து டைரக்டர் வந்து யோகானந்த். எம்ஜிஆர் வந்து இன்ஸ்பெக்டராக வருவார், துப்பறிவாளராக வருவார். இதுலேயும் பாட்டுகள் பிரமாதமாக இருக்கும். என்ன இனிக்குது, ஏதேதோ நினைக்குது, வண்ண தோற்றங்கள் 5 ரூபா. அந்த பாடல் ஒன்று. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை கொள்ளாதே, பட்டு வண்ணச்சிட்டு படகுத்துறை விட்டு, இந்த மாதிரி பாடல்கள் அவ்வளவும் பிரமாதமாக இருக்கும். நல்ல சூப்பரான பாட்டு. டைரக்ஷன் யோகானந்த். படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகும். நல்லா விறுவிறுப்பாக படம் பார்க்கும்போது நமக்கு வந்து போரே அடிக்காது. அந்த நேரத்தில் 1963 தீபாவளிக்கு வந்த படங்களில் பரிசு வந்து நல்லா வெற்றி பெற்று நிறைய ஊர்களில் 50 நாள் ஓடிச்சு. இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு. ஆக சாவித்திரி நடித்த முதல் 2 படமும் 100 நாட்களை தாண்டிச்சு. அடுத்து வர்ற படத்தை நம்ம பற்றி கேட்கவே வேண்டாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து இது வந்து அடுத்து வந்து வேட்டைக்காரன் வந்து 1964 பொங்கலுக்கு வந்துச்சு. மாபெரும் வெற்றி படமான அந்த வேட்டைக்காரன் வந்து மோதிய படம் கர்ணனை நிலைகுலைய வச்சுட்டு. இந்த படத்தில் வந்து சாவித்திரி தான் கதாநாயகி. சாவித்திரி நடித்த 3வது படம். ஆனால் ஆக்சுவலாக வந்து தேவர் ஃபிலிம்ஸில் வந்து தொடர்ந்து கதாநாயகியாக நடித்தவர் யாருன்னா சரோஜாதேவி தான். 5 படங்கள் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்தாங்க. அப்புறம் வந்து 1964 தான் முதல்ல மாற்றுறாரு. சரோஜாதேவியை மாற்றுறதுக்கு காரணம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். அது வந்து சம்பள பிரச்சனை. அது சம்பளம் தேவர்கிட்ட கொஞ்சம் கூட கேட்டிருக்காங்க அந்த அம்மா. சரோஜாதேவியோட அம்மா வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க போல். அது தேவர் வந்து கோபம் வந்துட்டு, உடனே நீ இல்லாட்டா எங்கள் படம் ஓடாதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே சாவித்திரியை புக் பண்ணார். சாவித்திரி வந்து அப்போ வந்து கிளாமர் கேர்ள் கிடையாது. சாவித்திரி வந்து சிவாஜி கணேசனோட நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிளாமர் கேர்ள் கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து
என்ன எப்படி தான் நடித்தாரோ தெரில. ஏன்னா அவரே எம்ஜிஆரை ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல நிற்க மாட்டார். படாத பாடு படுத்திடுவார். அதில் வந்து சாவித்திரி பாவம், அந்த அம்மா ரொம்ப திணறித்தான் போயிட்டாங்க. அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். படத்தில் பாடல்கள்லாம் அப்படி தேன் சொட்டுகள்லாம். கதாநாயகன் கதை சொன்னார் பார்த்தீங்களா, எம்ஜி ராமச்சந்திரன் சரோதேவி நடித்த வேட்டைக்காரன் விளம்பரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் மாற்றிருக்கார் தேவர். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மெதுவாக மெதுவாக தொடலாமா, அதில் பாட்டு இருக்க, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு மாபெரும் வெற்றி பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அது வந்து எங்கள் வீட்டு பிள்ளை பாட்டு, நான் ஆணையிட்டாலுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பாட்டு அந்த பாட்டு தான். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது அந்த படத்தில். மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, அந்த பாடல் ஒன்று. படம் 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னையில் 3, சித்ரா, பிராட்வே, மேகலா மற்றும் சேலம் சாந்தி. ஆனால் 50 நாள் ஓடின தேட்டர் கணக்கு வழக்கே கிடையாது. ஏற்கனவே முதல் ரவுண்ட்லேயே 50 நாள் கிட்டத்தட்ட 30 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. அதுக்கப்புறமும் ரிலீஸ் ஆகி செகண்ட் கிரேட் தேட்டர் எல்லாத்துலேயும் 50 நாள். படம் வந்து ரொம்ப இதை எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு படமாயிட்டு. ஆனால் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எடுத்த படம். 26 நாள் தான் ஷூட்டிங். 26 நாளில் முடித்த படம் தான் வேட்டைக்காரன். மறு வெளியீடுகளையும் நிறைய கலக்குச்சு. ஏகப்பட்ட 7 தேட்டரில் ஒரு இடம் ரிலீஸ் பண்ணாங்க சென்னையில். ஆனால் இதனோட வந்த படம் பல மாதங்கள் பல லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் தோல்வியை தழுவுச்சு. கண்ணதாசன் அவருடைய இதில் சொல்லியிருக்காரு பாருங்கள், அதிலேயே கர்ணன் வந்து தோல்வி அடைஞ்சிது. ஏன்னா வேட்டைக்காரனுடைய பாடல்கள் மேக்கிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து கர்ணன் வந்து எதிர்பாராத தோல்வியை அடைந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்கிறாரு. பாவம் நம்ம பந்துலு வந்து ரொம்ப கனவு படம் மாதிரி எடுத்தார் அந்த படத்தை. கர்ணனை கனவு படம் வந்து அவரை வந்து அவரை இது பண்ணலை, அவரை அப்படியே கைவிட்டுருச்சு. சரி நேர்களே, நம்ம அடுத்தாப்பில் பார்க்க போனால் சாவித்திரி அம்மா 3 படம் மட்டும் நடித்தாங்கன்னு நினைக்காதீங்க. 4வது படம் ஒன்று, ஜூபிலி ஆர்ட்ஸ். நம்ம ஜேபி சந்திரபாபு இருக்கார்ல, அவருக்காக எம்ஜிஆர் ஒரு படம் நடித்தாரேன்னு சொன்னார். ஜூபிலி ஆர்ட்ஸில் அந்த படம் தயாராச்சு. டைரக்ஷன் சந்திரபாபு தான். ரங்காராவு, பாலாஜிலாம் நடித்தாங்க அந்த படத்தில். பாலாஜிலாம் வருவார். படமாக 5000 அடிக்கு மேலே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்கனவே தனியாக நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதனால் வந்து சந்திரபாபு வந்து எம்ஜிஆரோட பேச்சை வந்து கேட்கலை, மதிக்கலை. அவர் கொஞ்சம் திமிர்த்தனமாக நடந்தார். அதனால் அந்த படம் வந்து கைவிட்டு போச்சு. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து அவரை கைவிடலை. அவரை திருப்பி வந்து அவர் அடிமை பெண், பறக்கும்பாவை, கண்ணனின் காதலன் போன்ற படங்களில் சான்ஸை கொடுத்து அவருக்கு பொருளாதார ரீதியில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்த்தார். ஆனாலும் அவர் எம்ஜிஆர் மேலே வஞ்சம் வச்சு மாற்று அணிக்கு போய் சீரழிஞ்ச கதை தான் நமக்கு தெரியுமே. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.